ஆண்டவர் பாவத்தை பொறுத்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை நீ பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் கிருபை எனக்கு இருக்கிறதே என்று உன்னை தவறாய் நினைத்துக் கொண்டிராது. சாலமோன் ஞானி சொல்லுகிறார், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிரடியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதையிலே நாசம் அடையும். பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது. ஆவியானவர் குறிப்பிட்ட காலம்தான் பாவத்தை உணர்த்துவார். ஆதியாகமம் 6:3 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனுடைய ஆவியோடு என்றென்றைக்கும் போராடி கொண்டிருப்பதில்லை. சிலருக்கு ஆண்டவர் சில சுகவீனங்களை கொடுத்து பாவத்தை விட்டு திரும்புவே என்று எச்சரிக்கை கொடுக்கும். சிலருக்கு விபத்துக்களை கொடுத்து உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் மனம் திரும்பு எச்சரித்திருக்க கூடும். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் தரும் எச்சரிப்புகளை சாதாரணமாய் எண்ணிவிடாதே. ஆண்டவருடைய கிருபையை அற்பமாய் எண்ணிவிடாதே. விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிற நிலைமையை விட்டுவிட்டு, ஜெபிக்காமல் அனலும் இல்லாமல் குரலும் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு, இன்றைக்கு கர்த்தரண்டை திரும்பு. மனம் திரும்பும்படி கர்த்தரண்டை திரும்பு.